ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க லிவிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு மெலோ டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏஜ்டு பர்சனா இருக்காரு. அவருக்கு எப்ப பாரு வேலை அப்படின்ட்டு வேலையர் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்காரு. ஆனா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுல தனிமையிலே வாடுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் மெடிக்கல் செக்கப்புக்கு போறப்போ அவருக்கு உயிர் வாழ்ற நாட்கள் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதும் அவர் இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவர் இருக்க காலத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கு அமைஞ்சாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் கேரக்டரின் தரமா எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க காட்டுற எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆயிருக்கு நமக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டா அவன் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்து மூலியமா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். ஆனா ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. ஆனாலும் நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான படத்தை பார்த்த ஃபீல் வரதான் செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.